அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, இந்த விஸ்வாவசு வருட தைப்பொங்கல் நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கல் திருவிழா என்பது நாம் எல்லோரும் மிகவும் ஆர்வத்தோடு கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் திருநாளை மக்கர சங்கராந்தி என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். சூரிய பகவான் மக்கர ராசியிலே பிரவேசிக்கிறார். தை மாதம் துவங்குகின்றது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதற்கு முந்தைய மாதமாகிய மார்கழி மாதத்திலே, மார்கசீர்ஷ மாதத்திலே மிகுந்த குளிரினால் வாட்டப்பட்ட நாம் இந்த தை மாதத்தை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கின்றோம், வரவேற்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பித்த நாளிலிருந்தே, ஆடி மாதத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி குறைந்து இருளும் குளிரும் அதிகரித்து வருகின்றன. அதனுடைய உச்சத்தை நாம் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் வழக்கத்தை விட குளிர் அதிகமாக இருந்ததாக பல பேர் நாம் உணர்ந்ததை பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையில் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாற்றம் என்னென்னா, சூரியனிடமிருந்து நமக்கு கிடைத்து வரக்கூடிய வெப்பத்தின் அளவு குறைஞ்சிருக்கான். இது ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கையை நாம் சரியாக மதிக்கவில்லை, நடத்தவில்லை, பராமரிக்கவில்லை. அதனால இயற்கை சூழல்களில் இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. போதுமான அளவு சூரியனுடைய உஷ்ணம் கிடைக்கலன்னா உயிர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழும்? உயிர் வாழ்வதற்கான ஆதார சக்தியே, அந்த உயிர் சக்தியே வருவது சூரியனிடமிருந்து தான். அதனால தான் சூரியன் தந்தை என்று சொல்கிறார்கள். வான மகனாம் சூரியன் நம்முடைய தந்தை, பூமி தாய். அப்போ அந்த சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி கொண்டு பூமி தாய் நமக்கு பயிர்களையெல்லாம் செழிப்போடு வளர்த்து கொடுக்கின்றாள். அதை உண்டு உயிர்களாகிய நாம் உயிர் தரித்திருக்கின்றோம். அதனால் சூரியனுடைய வெப்பத்துக்கு அவ்வளவு முக்கியம். ஒளி, வெப்பம், பிரகாசம், உஷ்ணம் ரெண்டும் இருக்கும் அவர்கிட்ட. அந்த உஷ்ணம் போதுமான அளவு நமக்கு வேணும் என்பதை உயிர்கள் விரும்பக்கூடிய இந்த நேரத்தில் இயற்கையில் ஒரு சுழற்சி வருகிறது. குளிர், அந்த தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் துவங்குகிறது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனுடைய வெப்பம் மிகுந்த கதிர்கள் வலிமையோடு இந்த பூமியை நோக்கி பாயும். நமக்கு அதிக வெப்பம் கிடைக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்திறனில் நாட்டம் எல்லாம் வரும். அதுதான் இந்த சூரியனுடைய வெப்பத்தினுடைய ரகசியம். அது நமக்கு எவ்வளவு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். வெப்பம், ஒளி, உஷ்ணம், பிரகாசம். சூரியனுடைய இந்த வெப்பத்தை பற்றியும் ஒளியை பற்றியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மந்திரம் சூரிய சூக்தம்னு இருக்குது. அதில் ஒரு மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த நன்னாளிலே நாம் சிந்திப்போம். அந்த மந்திரத்தினுடைய பொருளை வாசிக்கின்றேன். சூரிய தேவா, எந்த ஒளியால் இருளை விளக்குகிறாயோ, அசைகின்ற ஒவ்வொன்றையும் எந்த ஒளியால் தூண்டுகின்றாயோ, அந்த ஒளியால் எங்கள் வறுமை, யஜ்யம் செய்யாமையால் வரும் தோஷம், நோய், தீய கனவுகள் அனைத்தையும் போக்குவாயாக. சூரியனிடம் என்ன பிரார்த்தனையை வைக்கின்றார்கள் நம்முடைய வேதகால ரிஷிகள்? எந்த ஒளியால் இருளை விளக்குகிறாயோ. அப்போ ஒளினால என்ன? அது இருட்டை போக்கக்கூடியது. சரி, அதுக்கு மேலே இன்னும் என்ன இருக்கான்? அசைகின்ற ஒவ்வொன்றையும் எந்த ஒளியால் தூண்டுகின்றாயோ. அதாவது சூரியனுடைய ஒளியையும் அதில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. வெறும் உஷ்ணம் மட்டும் வரும் அப்படின்னா வராது. அது ஒளியோடு சேர்ந்து தான் வரும். இந்த கதிர்கள் இருக்கே பானு, சூரியனுடைய அந்த கதிர்களாகிய பானு
அவை வெப்பம் வெளிச்சம் ரெண்டையும் சேர்த்தே எடுத்துக்கொண்டு வருகிறது. அதனால் அசைகின்ற ஒவ்வொன்றையும் எந்த ஒளியால் தூண்டுகின்றாயோ, சூரியன் அப்படிங்கிற பேருக்கே அர்த்தம் என்னென்னா தூண்டுகிறவன், செயலில் ஈடுபடுத்துகிறவன், நம்மளை சோம்பேறியாக இருக்க விட மாட்டான் சூரிய நாராயணன். அதனால் எந்த ஒளியால் அசைகின்ற ஒவ்வொன்றையும் தூண்டுகிறாயோ, உயிர்களை. இப்போ ஜடம் ஒரு கல் கிடக்கு, அது கல்லை கடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு உயிர், ஒரு புழு கூட அது சும்மா இருக்க முடியாது, ரொம்ப நேரம் சும்மா இருக்க முடியாது. சூரியன் அதனை தூண்டி செயலில் ஈடுபடுத்துவான். அந்த ஒளியால் நீ எங்களையும் தூண்டி செயலில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் விளைவு எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? வறுமை, யஜ்ஞம் செய்யாமையால் வரும் தோஷம், நோய், தீய கனவுகள் அனைத்தையும் நீக்குவாயாக என்று கேட்கின்றார். எதெல்லாம் போகணுமா? வறுமை, போதுமான அளவு செல்வம், பொருட்செல்வம் இல்லாமல் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை, உறையுள், மருத்துவம் இதெல்லாம் கவனிச்சிக்க முடியாமல் இருக்கக்கூடியது வறுமை. அது எங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுப்பா, எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கணும், அதற்கேற்ப நாங்கள் உழைக்க தயாராக இருக்கணும், அந்த விதத்தில் எங்களை தூண்டி உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய். அதனால் வறுமையை போக்கு. அப்புறம் நோய், உடலில் இந்த குளிர் காலத்தில் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு உடலுக்கு ஒரு நோயை, ஒரு கஷ்டத்தை, சங்கடத்தை கொண்டு வரும். ஆனால் வெயில் வர வர அது குறையும். அதனால் எங்களுடைய நோயை நீ போக்குவாயாக. அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும். நோய் தரக்கூடிய கிருமிகள் உஷ்ணத்தில் இறந்துடும். குளிர் காலத்தில் அது நல்ல வசதியாக வளர்ந்து கொண்டிருக்கும். அப்போ நமக்கும் சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாம் நீ போக்கணும் சூரிய பகவானே உன்னுடைய ஒளியினால், கதிர்களினால். அப்புறம் மனசுக்கு வரக்கூடிய சங்கடங்களில் ஒன்று தீய கனவுகள், கெட்ட கனவுகள், அதெல்லாம் போக்கணும். எங்களுடைய மனசுலேயும் நீ ஒரு தெளிவை கொண்டு வந்து கொடுக்கணும். இது எல்லாத்தை விட இன்னொன்று சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், யஜ்ஞம் செய்யாமையால் வரும் தோஷம். வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணுமா? யஜ்ஞம் செய்யணும். சூரிய நாராயணனுக்கு ஒரு பெயர் யஜ்ஞன், யஜ்ஞமூர்த்தி. அவன் யஜ்ஞமே வடிவெடுத்தவனாய் இருக்கின்றான். யஜ்ஞம்னா என்ன? வேள்வி, ஹோமம். என்ன, ஹோமகுண்டத்தில் சமித்துக்களை போட்டு அக்னி மூட்டி அதில் நெய் ஆகுதியாக கொடுக்கறது மட்டும் ஹோமம் இல்லை, யஜ்ஞம் இல்லை, யாகம் இல்லை. பின்ன எது? ஏன்னா இதெல்லாம் யாகம்தான். இது ஒரு துவக்க நிலை யாகம். இன்னும் ஆழ்ந்த நிலையில் போகும் பொழுது உன்னிடம் இருக்கக்கூடிய நலனை மனமு வந்து பிறருக்கு கொடுக்கின்றாயே, அதுதான் யாகம், யஜ்ஞம். சாதாரண ஹோமகுண்டம் வைத்து செய்யக்கூடிய அந்த வைதிக கர்மமாகிய யாகத்திலே நெய்யையும் ஆகுதியையும் கொடுத்துவிட்டு இதம் நம்ம, இது என்னுடையதல்ல அப்படின்னு சொல்லிடணும். சோமாய ஸ்வாஹா இதம் நம்ம, இது சோமதேவனுக்கு, எனக்கல்ல. சூர்யாய ஸ்வாஹா இதம் நம்ம, இது சூரிய தேவனுக்கு, எனக்கு அல்ல அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு மந்திரத்தில். அது மாதிரி யஜ்ஞம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆகுதியாக அக்னியிலே நெய்யை சொரிவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியோடு பிறரிடம் பகிர்ந்து கொள்வது, பிறருடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நாமும் மகிழ்வது. இதுதான் யஜ்ஞம். யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால் மகிழ்வோடு கொடுப்பது. அது செய்யலைன்னா யஜ்ஞம் செய்யாமையால் வரக்கூடிய பாபம் அப்படிங்கிறார். அது ஒரு தோஷம். யாருக்கும் கொடுக்காம தானே வைத்துக்கொண்டு அனுபவிப்பது தோஷம். அந்த தோஷம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுப்பா என்று சூரியனை பார்த்து வேண்டுகிறார்கள். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் என்ன செய்கிறார்? 24 மணி நேரமும் இடைவிடாது தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை, உயிர் சக்தியை எல்லாம் வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவற்றிலிருந்து அது வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது தன்னிடம் இருக்கிற நலனை பிறருக்கு கொடுத்தல் என்கிற செயலுக்கு, அதாவது யஜ்ஞத்துக்கு உதாரணமாக இருப்பவர், கண்கண்ட தெய்வமாக இருப்பவர் சூரிய நாராயணன். அவர்தான் யஜ்ஞமூர்த்தி. அப்படி கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சி வாயிலாகவும் நம்ம பார்க்கிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசத்துக்கு வந்த புதுசில் அவர்கள் ராஜாவாக இருந்து எல்லாருக்கும் கொடுத்து பழகின கை. இப்போது ஒரு பிச்சைக்காரர்கள் போல் இந்த காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோமே, யாராவது நம்மளை பார்க்க வந்தால் அவங்களுக்கெல்லாம் எப்படி உபசரிப்பது என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். அப்போது சூரிய பகவான் வந்து அக்ஷய பாத்திரத்தை அவர்களிடம் கொடுக்கின்றார்.
அக்ஷய பாத்திரம் அப்படின்னா என்ன? அதில் எதை போட்டாலும் அந்த பொருள், உணவுப் பொருள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் அக்ஷய பாத்திரத்தினுடைய தன்மை. அதை சொல்லி அவர்கிட்ட கொடுக்குற இந்த அக்ஷய பாத்திரத்தினுடைய தன்மை என்னென்னா, இதில் போடக்கூடிய பொருளுக்கு க்ஷயம் இல்லை. க்ஷயம்னா அழிவு, முடிவு. அக்ஷயம்னா அழிவு இல்லை, முடிவில்லாமல் இது வளர்ந்து கொண்டே போகும். அப்போ இந்த அக்ஷய பாத்திரத்திலே அன்றைக்கு உணவை சமைத்து திரௌபதி இதில் போட்டுட்டான்னா எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும். எப்போ திரௌபதி சாப்பிட்டுடுறாளோ அதுக்கப்புறம் இதில் வளராது அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படி அவர்கள் நன்றாக உணவை தயாரித்து, கொஞ்சம் தயாரித்தாலும் போதுமே, இதில் போட்டால் வளரும் அப்படிங்கிறதுனால கவலை இல்லை அவங்களுக்கு. தயாரித்ததில் சேர்த்து விடுவார்கள். வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு எல்லாரும் சகோதரர்கள் சாப்பிட்ட பிறகு கடைசியில் திரௌபதியும் சாப்பிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி வைப்பார்கள் அப்படின்னு. உண்மையிலே அக்ஷய பாத்திரம் என்பது எது? அப்படி ஒரு தங்க பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ எவர் சில்வர் பாத்திரமோ ஏதோ ஒரு பாத்திரம்னு ஒன்று இருக்கான்னா நம்முடைய மனசு தான் அக்ஷய பாத்திரம் ஆகணும். அதைத்தான் நாம் சூரிய தேவன்கிட்ட வேண்டணும். இந்த பொங்கல் நன்னாளிலே நம்முடைய சிறப்பு பிரார்த்தனையாக என்ன இருக்கணும்? சூரிய பகவானே, யஜ்யமே வடிவெடுத்த இறைவா, கணந்தோறும் உன்னுடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உலகுக்கு கொடுத்து உயிர்களை வாழ்விக்கின்ற தெய்வமே, எங்களுடைய உள்ளம் அக்ஷய பாத்திரம் ஆகுவதாக. அதில் நாங்கள் நல்ல விஷயங்களையே போடுவோம். எங்களிடம் இருக்கக்கூடிய எங்களுடைய உடல், உள்ளம், உரை இவற்றினால் வரக்கூடிய திறமைகள், செயல்பாடுகள், வெற்றிகள், இவற்றின் விளைவாக கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அவற்றையெல்லாம் அந்த யஜ்யம் ஆகிய அந்த பாத்திரத்திலே, அக்ஷய பாத்திரத்திலே இட்டு உலக நலனுக்காக அவற்றை வழங்குவோம். உன்னுடைய பிள்ளைகளாக உன்னை போல் நாங்களும் உலகுக்கு எப்போதும் சேவை செய்து வழங்குபவர்களாக வாழ்வோம். அதற்கு நீ எங்களை ஆசீர்வதி என்று இந்த பொங்கல் நன்னாளிலே நாம் பிரார்த்தனை செய்வோம். பாரத தேசத்தினுடைய தன்மையே அதுதான். உலகம் முழுக்க பாரத மக்கள் போயிருக்கிறார்கள். எங்கேயுமே அவர்கள் போய் எதையும் அழித்தது கிடையாது. யாரிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறதோ அதை அழிப்பதே கிடையாது. அழித்து தான் பிடுங்கிக் கொள்வது, அவர்களுக்கு இல்லாது செய்வது, அல்லது எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல உனக்கு இருக்கக்கூடாதுன்னு அழிப்பது, அது அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. எங்கே போனாலும் அங்கே நல்ல விஷயங்கள் வளர்த்து அந்தந்த சமுதாயத்துக்கு உதவி வந்திருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய தேசத்தின் வரலாறு. அப்போ இந்த பாரத தேசமே பிரபஞ்சத்தினுடைய திட்டத்தில் யஜ்ஞமூர்த்தியாக பிறருக்கு வழங்குவதாக இருக்கிறது. எதை வழங்குகிறதுன்னா பொருளையும் வழங்கும், அருளையும் வழங்கும், ஆன்மீகத்தையும் வழங்கும், கலை கலாச்சாரம் என்று தர்மத்தையும் வழங்கும். அப்போ ஆன்மீகம், தர்மம், அர்த்தம், உலகத்தில் உள்ள எல்லா அந்த வாழ்க்கை பயன்களையும் மகிழ்ச்சியோடு எல்லா நாடுகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய நல்ல மனநிலை கொண்ட பெரியவர்கள் வாழ்ந்த நாடு இந்த பாரத பூமி. இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் தொடர்கிறது. அதனால் நாம் சூரிய பகவான்கிட்ட இந்த பொங்கல் நன்னாளிலே என்ன பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளணும்? தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவரும் யஜ்ஞமூர்த்திகள் ஆக வேண்டும். நலனை உலகுக்கு இடையறாது வழங்கக்கூடியவர்கள் ஆக வேண்டும். பாரத சமுதாயம் என்ற அளவிலே நாம் எல்லோரும் இந்தியர்களாகிய நாம் அனைவரும் உலகுக்கு நலன் செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் போய் யாரையும் அழிச்சோம்னு இருக்கக்கூடாது. நம்ம யாரும் அழிக்க வந்தால் அவங்களையும் நாம் சும்மா விடக்கூடாது. அப்படி வலிமையும் ஆற்றலும் கூடவே அந்த வலிமைக்கும் ஆற்றலுக்கும் அடிப்படையாக தர்மமும் என்றும் இருக்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே நாம் சூரிய பகவானை பிரார்த்தித்து கொள்வோமாக. ஜெய் ஸ்ரீ சூரியநாராயணமூர்த்திக்கு ஜெய். பொங்கலோ பொங்கல், தை பொங்கல், எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். நமஸ்காரம்.